Hey guys, welcome back to the day 4 of creating a business with ChatGPT in 50 days. நேற்று சொன்ன மாதிரி 4 சர்டிஃபிகேஷன்ஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் என்னதுன்னா MSME ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது எதுக்குன்னா இது நம்ம கம்பெனியை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இதை ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வரப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது சர்டிஃபிகேஷன் வந்து FSSAI சர்டிஃபிகேட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபுட் பிஸ்னஸோ இல்லை ஒரு ஜூஸோ இல்லை தண்ணியோ நம்ம பண்ணுறப்ப வந்துட்டு, அதாவது ஈட்டபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் FSSAI லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்டு வந்து BIS சர்டிஃபிகேட், அதாவது ISO சர்டிஃபிகேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ISO சர்டிஃபிகேட்னா ஒரு வந்துட்டு இந்த தரமானது அப்படிங்கிறதுக்கான இந்த சர்டிஃபிகேட். நம்ம வாட்டருக்கு வந்து ISO 14543 அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணுறீங்க, அதாவது நான் வந்து இந்த தண்ணியை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போகிறேன், இந்த பாட்டில் வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இருந்தும் இந்த FSSAI சர்டிஃபிகேட்டையும் BIS சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்துட்டு ஒரு ஜெராக்ஸும் வாங்கி வச்சுக்கணும். GST சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு நமக்கு மெயின் இல்லை, பட் ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் 40 lakhs மேலே தாண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த GST சர்டிஃபிகேட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட் இப்போதைக்கு மெயின் சர்டிஃபிகேட்ஸ். இன் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம காம்படிட்டர்ஸ் யார் அண்ட் நம்மளுக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் கேப்ஸ் என்னது அப்படிங்கிறத நாளைக்கு வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை.